கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தினூடாக கடற்கரையை சுத்தப்படுத்தும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் இன்று முன்னெடுப்பு. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக அழகான கடற்கரை எனும் செயற்திட்டத்தின் கீழ் நாடெங்கிலும் உள்ள கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் வடமராட்சி சக்கோட்டையில் இன்று நடைபெற்றது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ம. பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி ஆகியோர் இணைந்து கொண்டனர். எமது இந்த செயல் திட்டமானது, எமது அரசாங்கத்தின் கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டமானது இலங்கை பூராகவும் நாட்டை அழகுபடுத்துவதன் நிமித்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அது உளம் சார்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கையாக இருக்கிறது. இது இன்றைய தினம் ஒட்டுமொத்த இலங்கையிலும் வடமாகாணத்திலும் சகல இடங்களிலும் கரையோரங்களை துப்புரவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. எமது நாடு அழகாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. அது எமது அரசாங்கத்தில் நிறைவேறுகிறது. இடங்கள் மட்டுமில்லை, அரச திணைக்களங்களில் இருந்து சகல இடங்களும் சிறப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும். ஏன் நாங்கள் இந்த நாட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்றால், உண்மையாகவே எமது நாட்டை சுத்தமாக வைத்திருக்கும் போதுதான் வேலைகள் இலகுவாக இருக்கும். இன்று பல இடங்களுக்கு செல்லும் போது வீதியோரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள், சகல திண்மக் கழிவுகளும் வீதியோரங்களின் கடற்கரை ஓரங்களிலும் இருக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் இது இன்றைய நடவடிக்கை மட்டுமில்லை, தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் போது இந்த நாடு அழகாக வரும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான முதல் படியாக இந்த செயல் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நமது அரசாங்கத்தின் முதல் நடவடிக்கையாகவே இது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் போது அடிக்கத்தான் அம்மியின் நகரம் என்பார்கள். தொடர்ந்து இதை செய்யும் போது எமது நாடு அழகாக தேசமாக உருவாகும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த திட்டமானது தொடர்ந்து எமது அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் மனங்களில் எப்போது கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டம் உள்ளத்தில் பதியும் வரை பாடசாலை மாணவர்களிலிருந்து எல்லா செயற்திட்டங்களிலிருந்து அடிமட்டத்திலிருந்து கொண்டு போகும்போது எமது நாடு தானாக இயல்பாக சிறப்பாக இந்த நாடு மாறும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த கிளீனிங் திட்டமானது துப்புரவு பணி மட்டுமில்லை, வேலையிலிருந்து சகல திட்டங்களிலும் இருந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட போகிறது. எல்லா துறைகளையும் இந்த திட்டம் பொதுவான திட்டமாக இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் இந்த திட்டத்தை பலப்படுத்தும் போது மக்களுக்கான சேவை என்பது இலகுவாக, நேர்மையாக, சுத்தமாக நடைபெறும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடற்கரையோரங்களை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் இராணுவத்தினர், கடற்படையினர், போலீசார், சாரணியர் இயக்கம், இலங்கை செஞ்சிலுவை சங்கம், அரசு திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் என 1505 பேர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இந்நிகழ்வு மன்னார் மாவட்டத்திலும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கீரி கடற்கரை பகுதியை சூழ உள்ள கரையோரங்கள் இன்றைய தினம் முதல் கட்டமாக சுத்தப்படுத்தப்பட்டது. மன்னார் பிரதேச செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் மன்னார் மாவட்ட செயலகம், மன்னார் நகரசபை, பிரதேச சபை, கடற்படை, போலீசார், இராணுவத்தினர் இணைந்து குறித்த சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.